இந்த வியூ பாரு, வேற லெவல் வியூ. லிங்கங்கள் தெரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய லிங்கம், அதை சுற்றி சின்ன 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 லிங்கங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க. இது மாதிரி 100 கணக்கான ஸ்ப்ரிங் வந்து இந்த ரீஜன்ல வந்து இருக்கு. அதான் பூமி கடியிலிருந்து நேச்சுரலா தண்ணி வருது. லக்ஷ்மி, இது விஷ்ணு, எக்ஸாக்டா இங்கதான் இருக்கு. என்னதான் புத்த கோயிலா இருந்தாலும் மேலேறி வந்தோடனே ஒரு விநாயகர் சிலை, இவர் வந்து விஷ்ணுங்க. எவ்வளோ பெரிய புத்த ஸ்டாச்சு பாருங்க. ஒரு 500 வருடம் பழமையான புத்தா ஸ்டாச்சு. இது சிங்கிள் ராக்ல கவர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியா சீரீஸில் இன்னொரு புதிய நாள், இன்னொரு புதிய அமேசிங்கான டெஸ்டினேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோங்க. நம்மளுக்கு 7:45 பிக்கப்பு, கரெக்டாக 7:45 ஆகுது. நம்ம கீழே போயிடலாம், வண்டி வந்துடும். லெட்ஸ் கோ. போயிட்டே பேசுவோம் இதை பற்றி. மார்னிங். ஏ யூ வெயிட்டிங் ஃபார் மீ? இது வந்துட்டாருங்க நம்ம டிரைவர், ஷார்ப்பாக வந்துட்டார் 7:45. இந்த வண்டிக்கு தான் நம்ம வண்டி. நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிக்கப் போல ஏறுவாருங்க. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கம்போடியாவுடைய ஏன்ஷியன்ட் தலைநகரான சிஎம் ரீப்பில் தாங்க வந்து இருக்கோம். கடந்த ஒரு 2 நாட்களாக இந்த சிஎம் ரீப் நகரத்தை சுற்றி இருக்கிற அந்த ஆங்கர் வாட் டெம்பிள்ஸ், அந்த ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அமேசிங்காக இருந்தது. அதனோட தொடர்ச்சியாக இன்னைக்கு சிஎம் ரீப்லேருந்து கிளம்பி ஒரு 60 கிலோமீட்டர் நார்த் பக்கம் ட்ராவல் பண்ணி குலன் மவுண்டன் ஒரு ரீஜன் இருக்குங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ரீஜன். அந்த ரீஜனை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். பியூட்டிஃபுல் ரீஜன் மட்டும் கிடையாது, ஹிஸ்டாரிக்கலி கம்போடியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீஜன். ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அந்த வாட்டர் ஃபாலில் குளிக்க போகிறோம். ஒரு 800 வருஷத்துக்கு பழமையான லிங்கங்கள் ரிவர் பெட்டில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அதை போய் பார்க்க போகிறோம். ஒரு ரிக்ளைனிங் புத்தா, பெரிய ரிக்ளைனிங் புத்தா கம்போடியாலேயே, அதையும் போய் பார்க்க போகிறோம். இது மாதிரி சில அமேசிங்கான விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்மளை பிக்கப் பண்ணிட்டு வந்து இன்னொரு பிக்கப் ஏரியாவில் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு கேஃபே இருக்குது. நம்ம போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது சிம்பிளாக வாங்கிக்கலாம். ஏன்னா காலையில் எதுவும் சாப்பிடல. ஸோ ஸ்கிப் பண்ண இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு போய் ஒரு ஸ்மூதி ஒன்று வாங்குவோம். வண்டியில் ஏறிட்டு அந்த ரீஜனோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்தையும் பேசலாம். சரிங்களா? லெட்ஸ் கோ. ஓகேங்க, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கினேன். நம்ம வண்டி வந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து நிறைய டூர்ஸ் போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம வண்டி, குலன் வாட்டர் ஃபால் டூரு. ஃப்ளோட்டிங் வில்லேஜ் நீங்கள் ஒன்று இருக்குது, அந்த வில்லேஜ் டூரு, அப்புறம் ஆங்கர் வாட் டூரு, எல்லா டூரும் ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கேருந்து. இதுதான் நம்ம வண்டி. Today, how are you? To Cambodia. Thank you. Which tour you are today? You go to Kulen Waterfall. Enjoy your tour today. Thank you. Dennis? Yeah. Yeah, please come. Thank you. To greeting with. Look at this guy for greeting. It is on 45 kilometers up the straight north from Siem Reap. Yeah. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க. சீட்டும் கம்ஃபர்டபுள் தான் இருக்குங்க. ஸோ நோ இஷ்யூஸ். சீட்ஸ் so far so good. ட்ரைவ் ரோட வந்து நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் ரீச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நம்ம வாட்டர் ஃபால் ரீச் ஆகிட்டு 10 நிமிஷம்லாம் பேசலாம். சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம டிரைவர் நேம் வந்து சந்தா. ஸோ சந்திரா மூணில் ஜஸ்ட் டாக்கிங். அவர் காதில் விழுந்துருச்சு. ஸோ அவர் நேம் வந்து சந்தா. சந்திரான்னு கூப்பிடுவாங்க நம்ம ஊரில். அது மாதிரி சந்தா அர்த்தம். ஓகேங்க, ஒரு 1 hour டிரைவ்க்கு அப்புறம் குலன் மவுண்டன்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி மலையோட அடிவாரத்தில் தான் இருக்கும். இந்த குலன் மவுண்டனுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குங்க, பினாம் குலன். பினாம் குலன்னா, பினாம்னா வந்து மவுண்டன்ஸ், குலன்னா வந்து லைச்சீஸ். ஸோ மவுண்டன் ஆஃப் லைச்சீஸ் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இங்கேருந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் வந்து மலை மேலே ஏறிடலாம். மலை மேலே ஏறிட்டு ஏன் இந்த இடம் வந்து ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது, டிரைவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது, மேலே போய்ட்டு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. ப்ளஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸு, அதையும் தாண்டி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட ஒரு இடம். ஏன்னா இந்த கிமா எம்பையர் நம்ம லாஸ்ட் ஒரு 3-4 நாளாக இதை பற்றி தான் வந்து பேசியிருந்தோம். அது உருவாகிறதுக்கு அடித்தளம் போட்ட இடம் இது. சரி, அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மலை ஏறும்போது பேசுவோம். லெட்ஸ் கோ. மலை மேலே ஏறுறப்போ பியூட்டிஃபுல் வியூஸ். எப்படி இருந்து பாருங்க இந்த வேலி. அமேசிங்காக இல்லை? சின்ன சின்ன வீடுகள் நடுவில் ரொம்ப நேரவான ரோடு தாங்க. ஆனால் போகிற வழியெலாம் வந்து லோக்கல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க வழி காட்டுறதுக்கு.
குலுன் மவுண்டன் வந்து ரீச் ஆகிட்டுங்க. ஒரு 10-15 நிமிஷம் தான் மேலே ஏறி வர்றதுக்கு. பியூட்டிஃபுல்லான வியூங்க வர வழியெலாம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மவுண்டன் மட்டும் கிடையாது, ஒரு ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டண்ட்டான மவுண்டனும் கூட. இந்த கிமார் எம்பையர் பற்றியும் ஆங்கர் சிவிலைசேஷன் பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். ஸோ 802ஆம் ஆண்டு முதலாக அந்த கிமார் எம்பையர் உருவாகிறதுக்கு அடித்தளம் போட்ட மவுண்டன் இந்த மவுண்டனுங்க. கிங் ஜெயவர்மன் த 2 802ஆம் ஆண்டு கரெக்டாக ஒரு 1220-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை மேலே இருந்து தான் தன்னை சக்கரவர்த்தியாக அறிவிச்சிட்டு இந்த ஆங்கர் சிவிலைசேஷனை வந்து ஆரம்பிக்கிறாருங்க. ப்ளஸ் அந்த கிமா எம்பையரை வந்து தொடங்குறாரு. அதில் ஆரம்பித்து தான் இந்த கிமார் எம்பையர் ஒரு மிகவும் பவர்ஃபுல்லான எம்பையராக வந்து உருவாகுது. இந்த ஆங்கர் வாட் டெம்பிள்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து கட்டப்படுது. ஸோ பேசிக்காக வந்து நம்ம இந்த டூரில் ஒரு 4 இடத்த பார்க்க போகிறோங்க. அதனுடைய முதல் ஸ்டாப் வந்து இந்த வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்க்குறதுக்கே அமேசிங்காக இருக்குது. உங்களுக்கு நான் கிட்ட போய் காட்டுற ஒரு பெரிய கிளிஃப், அந்த கிளிஃப் மேலேருந்து ஒரு வியூங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு புத்தா ஸ்டாச்சு போய் பார்க்க போகிறோம், வாட்டர் ஃபால் பார்க்க போகிறோம், அதில் பிக்னிக் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று வந்து பார்ப்போம். முதல்ல இந்த வியூ பாயிண்ட்டு. நம்ம டூர் கைடு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து இருக்கிறார் இந்த டூரில். எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா பாருங்கள். ப்ளஸ் இந்த வியூவை பாருங்கள், வேறு லெவல் வியூ. ஓ மை காட், சான்ஸே இல்லைங்க. அமேசிங்காக இருக்குல்ல. நம்ம டூருக்கு எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. நம்மளும் எடுத்துப்போம் ஒரு ஃபோட்டோ. நினச்சி பாருங்கள், அந்த கிமார் எம்பையர் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மவுண்டன்ஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான எம்பையராக உருவாச்சுன்னு பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்த அந்த எம்பையர் அமேசிங்கில் பியூட்டிஃபுல் ஹிஸ்ட்ரி. நம்ம ஊர் செவ்வாழைங்க இங்கே வித்துட்டு இருந்தாங்க. ஒரு பஞ்சு அப்படியே 12 இருந்தது. அந்த பஞ்சு ஃபுல்லாகவே வந்து $2 தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று விற்க மாட்டாங்களாம், பஞ்சாக தான் வைப்பாங்களாம். நம்ம டூர் குரூப்பில் இருந்த ஒருத்தர் அப்படியே பஞ்சாக வாங்கிட்டார், $2 கொடுத்து. நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் செவ்வாழை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்து முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து 1000 லிங்கங்கள். இங்கேருந்து பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாரு. வண்டியில் தான் வந்து போகிறோம். ஸோ அந்த 1000 லிங்கங்கள் போயிட்டு அதை பற்றின ஹிஸ்ட்ரி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா, லெட்ஸ் கோ. ஸோ இங்கேருந்து இன்னொரு 15 நிமிஷங்க. 1000 லிங்கர்ஸ், 1000 லிங்கங்கள். சீல்டு ரோடெலாம் கிடையாது, மண் ரோடு தான். ஃப்ளாட்டாக தான் இருக்குது, மேட்லாம் இல்லாமல். ஓகேங்க, நம்மளுடைய அடுத்த ஸ்டாப்பான 1000 லிங்கங்களுக்கு வந்தாச்சு. ஒரு ஷார்ட் வாக் தான். போயிட்டே வந்து இதோடைய ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே போர்டு வச்சுக்காம பாருங்க, 1000 லிங்கா அப்படின்னு. நம்ம டூர் கைடு முன்னாடி போகிறாரு. எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் படிச்சிருக்கேன். நான் படித்தது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அவரும். வெயிட் பண்ணுங்கள், கேட்போம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. Thousands of the Shivalingas in here. It's become holy river. இப்போ நம்ம முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா நதி, அந்த நதியோட படுக்கையில் தான் வந்து அந்த 1000 லிங்கங்கள்ல அதுக்கு மேலேயே வந்து இருக்குது. ஆனால் அந்த நதி எப்படி உருவாகுது, இந்த நகரம் எப்படி உருவாச்சுன்னு நம்ம டூர் கைடு வந்து ஒரு வேலையை பார்த்து வச்சாரு. பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி ஒரு மிகப்பெரிய வேலை பார்த்து வச்சாரு. அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்த குலுன் மவுண்டன்ஸுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இங்கே தான் வந்து முதல்ல கிமார் எம்பையருக்கு அஸ்திவாரம் போடப்பட்டது. கிங் ஜெயவர்மன் த 2 முதல் ஹிந்து ரிலீஜியனை ஸ்டேட் ரிலீஜியனாக ஆக்குறாரு. இந்த மலை மேலே இருந்து தான் ஒரு 50 கோயில்கள் கட்டுறாரு அந்த டைம்லேயே. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் நான். ஸோ இந்த மலைகள்லேருந்து தண்ணி ஓடி வரும் இல்லைங்களா, ஸ்ட்ரீம்ஸு. அந்த தண்ணி ஓடி வந்து சேர்ற இடம் தான் இந்த நதிங்க. இந்த நதி படுக்கையில் தான் வந்து இத்தனை லிங்கங்கள் வந்து கட்டுறாங்க. ஏன் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நதி தான் வந்து சோர்ஸ் மக்களுக்கு குடிக்கிறதுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு எல்லாமே. ஸோ லிங்கங்கள் மேலே தண்ணி ஓடி வரும்போது பியூர் ஆகுது அந்த தண்ணி. ஸோ மக்கள் வந்து ப்ராஸ்பரஸாக இருப்பாங்க. இந்த லிங்கங்கள் மேலே தண்ணி ஓடி வந்து அந்த மக்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் இந்த லிங்கங்களை வந்து இந்த நதி படுக்கையில் வந்து கட்டுறாங்க. ஸோ இந்த நதியிலேருந்து ஓடி வர தண்ணி வாட்டர் ஃபால்ஸாக மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம போகிறோம். அடுத்தது இதுதான் வந்து சிஎம் ரீப் ரிவர். நம்ம சிஎம் ரீப் சிட்டியில் பார்த்தோம் இல்லைங்களா, நதியாக வந்து மாறுதுங்க. இந்த நதிக்கரை ஓரமாக தான் வந்து இந்த நாகரிகம் வந்து வளர ஆரம்பிக்குது. அதாவது கிமர் எம்பையர்ன்ற நாகரிகம், ஆங்கர் சிவிலைசேஷன் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. நம்ம நேற்று போன கோவில்கள் எல்லாமே வந்து இந்த நதிக்கரை ஓரமாக தான் வந்து இருக்குது. ஆங்கர் தாம், பேயான், உலக பிரசித்தி பெற்ற அந்த ஆங்கர் வாட் கோயில்.
ஸோ பேசிக்லி நம்ம நேற்று பார்த்துருப்போம் இந்த கோயில்களை சுற்றி மவுண்டன் ஒன்று இருக்குது, அதாவது தண்ணி இருக்கும். எல்லா கோயில்களுமே வந்து அந்த கான்செப்ட் இருக்குது. அந்த தண்ணி எல்லாமே வந்து அந்த சிஎம் ரீப் நதியிலேருந்து தான் வருது. இந்த கோயில்களுக்கும் அந்த நதிக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து வெறும் 300 மீட்டர் தான். அதனால தான் வந்து இந்த நதிக்கரை ஓரமாக வந்து கோயில் தான் வந்து கட்டியிருக்காங்க. இதை சுற்றி தான் வந்து இந்த ஆங்கர் சிவிலைசேஷன் வந்து வளருது, மக்கள் வசிக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ பேசிக்லி அந்த பியூரிஃபை, அந்த லிங்கங்கள் மேலே ஓடி பியூரிஃபையான வாட்டர் தான் இந்த ஊர் முழுக்க வந்து மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, தண்ணி அந்த லிங்கங்கள் மேலே ஓடி வந்தால் அது இந்த நகரத்தை ப்ராஸ்பரஸாக வச்சுக்கணும். இந்த தண்ணி அப்படியே ஒரு 15-20 கிலோமீட்டர் ஓடி டான்ஸ்லூப் லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்குங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு. இந்த தண்ணி ஓடி வந்து இந்த லேக்கில் தான் வந்து கலக்குது. இது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஃப்ளோட்டிங் வில்லேஜ். அன்ஃபார்ச்சுனேட் நமக்கு டைமில் போய் பார்க்குறதுக்கு. பட் இந்த நதிக்கரை நாகரிகம் எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அஸ்திவாரம் போட்டது இப்போ நம்ம நிற்கிற இந்த குலுன் மவுண்டன் தாங்க. அமேசிங்கில் இந்த வேலையை பார்த்தது நம்ம டூர் கைடு அமேசிங்காக வந்து வரைஞ்சிட்டு போயிட்டாரு. என்ன மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி பாருங்கள். இப்போது நம்ம போய் அந்த 1000 லிங்கங்களுக்கு மேலேயே இருக்குது அப்படின்றாங்க. அதை நம்ம அந்த நதியில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. எப்படி வருது பாருங்கள் தண்ணி. லிங்கங்கள் தெரியுதால உங்களுக்கு, ஒரு பெரிய லிங்கம், அதை சுற்றி சின்ன 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 லிங்கங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அமேசிங்கில். ஸோ இதை முதல்ல இந்த லிங்கத்தை இங்கே அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து ஒரு 11th century 12th centuryயில் கிங் சூரியவர்மன் the one அவர் தான் வந்து முடிவு செய்கிறார். இது மாதிரி வந்து லிங்கங்கள் அமைச்சா இதில் தண்ணி ஓடி போகிறப்போ இது பியூரிஃபை ஆகி மக்கள் வந்து உபயோகிக்கிறப்போ ப்ராஸ்பரஸாக இருப்பாங்க அவங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த மன்னர்கள் இதை வந்து தொடர்ந்துட்டே இருந்தாங்க இங்கே லிங்கங்கள் வந்து கட்டுறது. ஏன்னா இதுதான் வாட்டர் சோர்ஸ். கிமர் எம்பையருக்கு இதுதான் வந்து முக்கியமான வாட்டர் சோர்ஸ். இங்கிருந்து தான் வந்து ஆரம்பிக்குது. அவங்களுடைய சிவிலைசேஷன் இங்கேருந்து வந்து ஆரம்பிக்குது. ஸோ இங்கே வந்து அந்த லிங்கம் அமைக்கிறத அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தாங்க. அமேசிங்கில் இந்த நதிப்படைக்கு ஓரமாக வந்து அவ்வளோ லிங்கங்கள் இருக்குங்க. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, பியூரிஃபைட் வாட்டரு தீர்த்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஹலோ, நம்ம ஊருக்காரங்க தான். எவ்வளோ லிங்கங்கள் இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே சின்ன கோயில் மாதிரி அமைச்சிருக்காங்க. புத்தர் இருக்கார் உள்ள. இங்கே கடைசியில் வந்தால் இன்னொரு கோயில் மாதிரி இருக்குது. சரிங்க, உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். இங்கே மேலே ஏறி வந்தோடனே இன்னும் 2 புத்த ஷ்ரைன் இருக்குங்க. அங்கே சில முனிவர்கள்லாம் இருக்காங்க. யாருன்னு தெரில அவங்க. இது எதுக்கு இங்கே அமைச்சிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த மலைகள்லேருந்து வர ஸ்ட்ரீமில் அந்த நதி உருவாது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த நதிக்கு இன்னொரு வாட்டர் சோர்ஸும் இருக்குங்க. அந்த வாட்டர் சோர்ஸ் தான் இந்த வாட்டர். நீங்கள் ஹாட் ஸ்ட்ரீம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வீடியோஸ்லேயே வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பற்றி. ஆனால் இது வந்து கோல்ட் ஸ்ப்ரிங்குங்க. இது மாதிரி 100கணக்கான ஸ்ப்ரிங்கு வந்து இந்த ரீஜனில் வந்து இருக்குது. அதாவது பூமிக்கடியிலேருந்து நேச்சுரலாக தண்ணி வர்றது. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் மாதிரியே இது வந்து கோல்ட் ஸ்ப்ரிங். ஸோ இந்த தண்ணியும் ஓடி போய் அந்த நதியில் வந்து கலக்குது. இது மாதிரி 100கணக்கான கோல்ட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு வாட்டர் சோர்ஸுங்க அந்த நதிக்கு. இதை வந்து ஹோலி வாட்டராக வந்து பார்க்குறாங்க. இந்த தண்ணி எடுத்து அங்கே கேன்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கேன்ஸில் ஊற்றி லோக்கல் மக்களுக்கு விற்கிறாங்க. ஏன்னா அந்த தண்ணி ஒரு ஹோலி வாட்டராக வந்து பார்க்கப்படுது. அதனால தான் இங்கே இந்த 2 ஷ்ரைனும் வச்சுருக்காங்க. வேறு லெவலில். நம்ம அப்படியே இப்படி நடந்து போனால் இன்னும் நிறைய லிங்கங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் வாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த காட்டுக்கு நடுவில் இந்த நதி. இங்கே லிங்கங்களுக்கு ஆனால் அவ்வளோ ஆப்வியஸாக தெரியல. ஆனால் இங்கே சைன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இன்னும் எக்கச்சக்கமாக லிங்கங்கள் இருக்குது. இந்த நதிப்படுக்கையில் லிங்கங்கள் மட்டும் இல்லைங்க, விஷ்ணுவோட சிலை இருக்குது கீழே. இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால தெரியல, ட்ரை சீசனில் க்ளீனாக தெரியுன்றாங்க. லக்ஷ்மியோட சிலைகளும் இருக்குது. நம்ம தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபேஸு, ஆர்ம்ஸு, ரொம்ப மிகப்பெரிய சிலை. நம்ம டூர் கைட் அவர் ஃபோனில் காட்டினார். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா? அமேசிங்கில் லக்ஷ்மி, இது விஷ்ணு. எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்குது.
அந்த சிலை. இங்கே பார்த்தா இன்னும் எக்கச்சக்கமாக லிங்கங்கள் தெரியுது. ஒரு பெரிய லிங்கம் இதுதாங்க, தெரியுதுங்களா? பியூட்டிஃபுல், அமேசிங்க. 1000 லிங்கங்கள் மட்டும் இல்லாமல் விஷ்ணு, லக்ஷ்மி அப்படின்னு பல தெய்வங்களுடைய சிலைகளை வந்து இந்த நதிப்படுக்கையில் காவிங் பண்ணி வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஹிஸ்ட்ரிங்க. ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த ரீஜன் வந்து ஜாவாவோட இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது. பக்கத்தில் இந்தோனேஷியா இருக்குல்ல, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்திருந்தது. ஆனால் கிங் ஜெயவர்மன் II இதை வந்து சுதந்திர நாடாக அறிவித்து தன்னுடைய கிமர் எம்பையரை இங்கே நிறுவுறாரு. ஆனால் முதல்ல அவர் இதுக்கு வச்ச பேர் வந்து மகேந்திர பர்வதா, அதாவது சிவனோட அபோட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மலை மேலே தான் முதல்ல நிறுவுறாரு இந்த கிமர் எம்பையரை. இது சுற்றி ஒரு 50 கோயில்கள் கட்டியிருக்காரு. ஆனால் எல்லாமே வந்து அழிவு நிலைக்கு போயிடுச்சு, இல்லை காட்டுக்குள்ளே மறைஞ்சு கிடக்கு அப்படின்றாங்க. கொஞ்சம் கஷ்டம் அதெல்லாம் போய் பார்க்குறது அப்படின்னு. அமேசிங்காக இருந்ததுங்க இந்த 1000 லிங்கங்கள் நதிப்படுக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ரிக்ளைனிங் புத்தா, கம்போடியாவிலே இருக்கிற மிகப்பெரிய ரிக்ளைனிங் புத்தா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அங்கே தான் வந்து போகிறோம். அது முடிச்சுட்டு வாட்டர் ஃபால், லஞ்சு எல்லாமே. ஓகேங்க, அங்கேருந்து ஒரு 400 மீட்டர் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஒரு நிமிஷத்துலேயே வந்துட்டோம் ரிக்ளைனிங் புத்தா பிளேஸுக்கு. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ஹைக் பண்ணி போனோம் அப்படின்றாரு. பெரிய ஹைக்லாம் இருக்காது, கொஞ்சம் நார்மலான ஸ்டீப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ரீஜனில் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, நான் ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி பேசியிருப்பதை பற்றி கிமர் ரூஷ் அப்படின்னு ஒரு சர்வாதிகார ஆட்சி இங்கே நடந்துட்டு இருந்தேங்க. போல் போட் சர்வாதிகாரியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் இங்கே பெரிய சிவில் வார் வந்து நடந்ததுங்க. கம்போடியா முழுக்கவே சிவில் வார் நடக்கிறப்போ இந்த நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் லேண்ட் மைன்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பானுங்க அந்த கிமர் ரூஷ் சேர்ந்தவனுங்க. இந்த ஏரியாவிலே எக்கச்சக்க லேண்ட் மைன்ஸ் வந்து செட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரீஜியனில் எந்த டூரிஸ்ட்டுமே அலோடு கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து மைன்ஸ் இருந்திருக்கு, கனிவெடி. அதுக்கப்புறம் மற்ற வெளிநாடுகள்லாம் இருக்கிற கவர்மெண்ட்டோட கோஆப்ரேஷனில் இந்த லேண்ட் மைன்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 30 வருஷமாக தான் வந்து டூரிஸ்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. லோக்கல்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு தான் இருந்திருக்காங்க, ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் அந்த டைமில். லோக்கல்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து க்ளீன் ஆகிடுச்சு. கம்போடியா முழுக்கவே வந்து ஒரு 90% லேண்ட் மைன்ஸ் தான் வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. இன்னும் 10% லேண்ட் மைன்ஸ் கன்னிவெடிகள் இன்னும் இருக்குது. முக்கியமாக தாய் பார்டரில் எக்கச்சமாக இருக்குதா வந்து சொல்லப்படுதுங்க. ஸோ இப்படி தான் போனோம். இங்கே பாருங்க, சாப்பிட்றதுக்கு கடைகள்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து லஞ்ச் இன்க்ளூடுங்க இந்த டூரில். வாட்டர் ஃபால் பக்கத்தில் நமக்கு லோக்கல் லஞ்ச் இருக்குது. சிக்கன் பார்த்தீங்களா, சாசேஜ். தேங்க்யூ, அமேசிங்காக இருக்குது. இதோ வந்துட்டோங்க. இதோ இந்த படிக்கட்டு ஏறி தான் போகணும். காடுலாம் இல்லை, ப்ராப்பராக வந்து படிக்கட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம கைட் சொன்னார், இப்போது கம்போடியாவில் எஜுகேஷன் கம்பல்சரி. உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் இல்லை, எல்லோரும் படிக்கணுமா, ஹைஸ்கூல் வரைக்கும் படிச்சே ஆகணும் அப்படின்றாங்க. ஃப்ரீயா எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும். யூனிவர்சிட்டி போகணுன்னா அது ஃப்ரீ கிடையாது, அவங்களே தான் வந்து பே பண்ணிக்கணும். ஆனால் கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஒன்லி பேஸ்ட் ஆன் மெரிட்ஸு. ஸோ ஏபிசி அப்படின்னு வந்து 3 டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது. ஏ எடுத்தால் 100% ஸ்காலர்ஷிப், நீங்கள் எதுவுமே பே பண்ண வேணாம். பி எடுத்தால் 50%, சி எடுத்தால் அது 30%. ஸோ கவர்மெண்ட் வந்து ஹைலி மோட்டிவேட்டிங் கிட்ஸ் டு லேர்ன், ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ஸ்காலர்ஷிப் பேஸ்ட் ஆன் மெரிட்ஸ். அமேசிங்க. இங்கே பாருங்கள், படிக்க ப்ராப்பராக வந்து லே பண்ணியிருக்காங்க. நம்ம ஈஸியாக போயிடலாம், பிரச்சனை இல்லை. இங்கே படிக்கட்டுலேயே வந்து கோயில் வாசல்லையே ஒரு கருடரோட சிலைங்க, தெரியுதுங்களா? பியூட்டிஃபுல்லாக க்ரீன் கலரில் அமேசிங்காக பண்ணி வச்சுருக்காங்க. சரி, நம்ம அப்படியே ஏறி போவோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் அப்படின்றாரு. லெட்ஸ் கோ. 2 பக்கமும் வந்து நாகங்கள் இருக்குது, புத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புத்தர் கோயிலுக்கு மேலே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே கீழே வந்து செருப்பு விட்டுட்டு தாங்க போனோம். இவங்க வந்து லோக்கல், இவங்க பேசிட்டு இருந்தோம்ல லேண்ட் மைன் இங்கே இன்னும் இருக்குது, ஒரு காலத்தில் நிறையவே இருந்தது அப்படின்னு. கொஞ்சம் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இந்த ஏரியா சுற்றி லேண்ட் மைன் இருந்தது ஒரு காலத்தில் எக்கச்சக்கமாக. அதில் நிறைய பேர் வந்து மாட்டிட்டு இறந்துருக்காங்க. இது மாதிரி கை கால்கள் இழந்தும் வந்து இருக்காங்க அப்படின்னு. அதில் ஒருத்தவங்க தான் இவங்க. ஆக்சுவலி இவங்க அப்பா கூட ஃபார்முக்கு போயிருந்த போது லேண்ட் மைனில் கால் வச்சிட்ருக்காரு. அவங்க அப்பா இறந்துட்டாரு, இவங்களுக்கு வந்து ஒரு கால் போயிடுச்சு. ஸோ இவங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக இங்கே நீங்கள் செருப்பு விட்டிங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு 1000 ரியால் கொடுத்தா போதுங்க.
மேலே ஏறி வரட்டுங்க. பூஜை நடந்துட்டு இருக்கு. என்னதான் புத்த கோயிலா இருந்தாலும் மேலேறி வந்தோடனே ஒரு விநாயகர் சிலை, இவர் வந்து விஷ்ணுங்க, அப்புறம் ஒரு சிவனோட சிலை, இங்க ஒரு பெரிய லிங்கம் ஒன்று இருக்கு. ஏதோ பூஜை மாதிரி நடந்துட்டு இருக்கு. ரிக்ளைனிங் புத்தா பார்க்கறதுக்கு இது மேல தான் ஏறி போறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஒரு 500 வருஷம் பழமையான ரிக்ளைனிங் புத்தாங்க. ஒரு 500 வருஷம் பழமையான புத்த சிலை. மேலே போய் பார்ப்போம் வாங்க. மேலே ஏறி வந்தோன்னே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. புத்த ஸ்டாச்சு இது உள்ளதாக இருக்கு. எவ்வளோ பெரிய புத்த ஸ்டாச்சு பாருங்க. ஒரு 500 வருடம் பழமையான புத்தா ஸ்டாச்சு இது. சிங்கிள் ராக்ல கவர் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே பாறை தான். அமேசிங். ரிக்ளைனிங் புத்தா. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். புத்தா அவருடைய கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறப்போ இப்படி தான் படுத்து கிடந்தாரு. அதை குறிக்கிற விதமாக தான் வந்து ரிக்ளைனிங் புத்தா ஸ்டாச்சுஸ் நீங்கள் உலகம் முழுக்க பார்க்கலாம். ஓகேங்க, புத்த கோயிலையும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டாப் வந்து லஞ்ச் அண்ட் வாட்டர் ஃபாலுங்க. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. அமேசிங்காக இருந்தது நீ காலையில் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம போன அந்த ரிவர் பெட்டாக இருக்கட்டும், 1000 லிங்கங்கள், அந்த வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும், இந்த ரிக்ளைனிங் புத்தாக இருக்கட்டும், பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அமேசிங் ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அந்த வாட்டர் ஃபால் அண்ட் லஞ்ச் அமேசிங்காக இருக்கும் போது நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை ஃபார் நவ்.